والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد சின்ன பிள்ளைகள் எல்லாம் அங்கிட்டு இங்க ஓடுறாங்க. இதை யாரும் பள்ளிகளுக்குள்ள ஒரு குறையா பார்க்க வேணும். அது பள்ளியிட பியூட்டி, அது பள்ளியிட பியூட்டி. பள்ளி உள்ளுக்கு அவங்க ஓடணும். அவங்க சின்ன பிள்ளைகள் பள்ளி உள்ளுக்கு சிறுநீர் கழிச்சாலும் அதை விவாதத்தை பாருங்க. சஹாபாக்கள் அதை சுத்தம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப யாரும் பள்ளி உள்ளுக்கு சின்ன பிள்ளைகள் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. என்ன எல்லாம் கட்டிக்கிட்டு தான் கொண்டாடுறீங்க. ஆனா சில உலமாக்கள் இருக்கிறாங்க, அதுவும் ஒரு பிள்ளையை கொடுக்கிற வேதனை சொல்லி, அது ஒரு வேதனை தானே. உங்களுக்கு ஒரு சமர்ல ஒரு எதை கத்தி வச்சா எப்படி இருக்கும்? அது ஒரு பிள்ளைய நேச்சுரலா விடணும். பிள்ளைய என்ன செய்யணும்? ஒரு வின்டர்ல கட்டுறீங்க, ஓகே, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? வின்டர்ல அல்லாஹு ஆலம் கட்டணத்துக்கு போற சூ பேஞ்ச போற எப்படி இருக்குமோ தெரியாது, புள்ளட தான் கேட்டு பார்க்கணும். ஆனால் சில உலமாக்கள் அதே எழுதிக்கிறாங்க, ஒரு புள்ளைய நேச்சுரலா விடணும். அந்த புள்ள சிறுநீர் கழிக்கணும், உம்மை சுத்தம் செய்யணும், பள்ளியில புள்ள மூத்திரம் பெய்யும், புள்ளைக்கு தண்ணி ஊத்துன்றது. ஒரு புள்ள கிடைச்சிச்சு மதீனா முனவ்வராவில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய பேரப்புள்ள, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புள்ள கிடைச்சதுமே அந்த புள்ளைய தூக்கிட்டு வந்தாங்க பள்ளிக்கு. அந்த புள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக்டா தெரியுமா? தஹ்னீக்டா முன்னுக்குவாங்க. நீங்க பின்னிக்கு ஷேக் உங்களை பத்தா பேசலாம். வாங்க முன்னுக்குவோம். கம் பிஸ்மில்லா. தஹ்னீக் செஞ்சாங்க. அப்ப புள்ள மூத்தர பேஞ்சு பள்ளி உள்ளுக்கு நினைச்சது. இதெல்லாம் நடக்கணும். எங்கள்கிட்ட சில பழக்கம் இருக்குது, பிள்ளைகள் ஒதுக்கி வச்சிருது கூடாது. டேக் வித் எங்களை எடுத்துக்கோங்க. ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொழுவாங்க, பள்ளியில தொழுவாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் தூரேந்து பார்த்து கொண்டிருப்பாங்க, சுஜூது போகும் வரைக்கும். இதே போகும் வரைக்கும் எதுக்குன்னா ஒட்டகத்துல பேர் ஏறுறதுக்கு மேல வைத்து. எதுக்கு? சுஜூது போன ஒட்டகம் தானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக கழுத்தில் ஏறிக்கொண்டு ஒட்டகத்துல போற மாதிரி போவாங்களாம். எங்கட புள்ள கார் ஓட்டுற மாதிரி. எங்கட புள்ள சும்மா எடுத்தானே செய்யும், இப்படிதானே வரும். ஏன்? கல்ச்சரல் அது. ஆனா அந்த காலத்துல என்னத்தேன் ஒட்டகம் போறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்குது, பிள்ளைகள் தானாக எழும்பி போகும் வரைக்கும் சுஜூது நீட்டுவாங்க. அப்படியே நாங்க என்ன சொல்லுவோம்? முசீபத்தை பிடிச்சவனுகள் சுஜூது போனாத்தான் வந்துடுவானுங்க. பிள்ளை பதுவா செய்யுது. சில இடங்களில் புள்ளைகள் வரவே மாட்டோம், எவ்வளவு கூப்பிட்டாலும். குர்ஆனை கையில் எடுத்து ஓடி வருவாங்க. குர்ஆனை கையில் எடுத்து அப்ப நாங்க பதுவா செய்யறோம். இல்ல, பதுவா செய்யக்கூடாது. பிள்ளைகளோட சின்ன காலத்திலிருந்தே அன்பாக, அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக, அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அட்வைஸ் பண்றது லேசி, அட்வான்ஸ் பண்றது கஷ்டம். நான் அட்வைஸ் தான் பண்றேன், அமலுக்கு தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் செய்யணும், உங்களுக்கும் செய்யணும். சின்ன பிள்ளைகளை என்ன செய்யறது? நான் அட்வைஸ் பண்றது லேசி, அட்வான்ஸ் பண்ற கஷ்டம் முடியுது. நாங்க பள்ளியில் ஏத்துக்காக இருந்தோம் ரோம்புல. சொன்னாரு, இந்த பள்ளியில வென்டிலேஷன் போதா, கீழே தான் கட்டி வச்சுக்குது, கொஞ்சம் சிலப் சரியான என்ன லோ, விண்டோஸ் போதா, அப்படி இப்படி அதாயதான் ஒருத்தர் சொன்னாரு. பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாரு, இங்க வாப்பா, அட்வைஸ் பண்றது லேசி, நீ அட்வான்ஸ் பண்ணு, நான் கட்டி வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்? அட்வான்ஸ் பண்ணு, இன்ஷா அல்லாஹ் நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் உங்களோட விருப்ப பிரகாரம் பள்ளி என்ன செய்வோம். சரி,
அப்ப அதனால பிள்ளைகளை என்ன செய்யுங்க, எப்பயுமே அழகா வச்சுக்கோங்க. நான் ஒரு கிதாபுல வாசித்தேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். இது குடும்ப வாழ்க்கை. குடும்பம்டா இதுதான். இதெல்லாம் நீக்கணும் குடும்பத்தில். அவ கேட்டாங்க ஒரு நாள் ஹசன் ஹுசைனை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் சிறந்தவரா நீங்க சிறந்தவரான்னு சொல்லி. சும்மா கேட்கறதான கேள்வி உண்டு. உங்களுக்கு கேளுமா எனக்கு கேளுமா? நான் சிறந்தவரா நீங்க சிறந்தவரா? யார்கிட்ட கேட்கிறாங்க இது? பேரப்புள்ளேட்டு அப்பா கேட்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அவங்க ரெண்டு பேரும் எடுத்தோன்னு சொன்னாங்க நாங்க தான் சிறந்தவங்க உங்களை விட. ஆர்கியூமெண்ட். அப்ப சல்லல்லாஹு கேட்டாங்க எந்த பாயிண்ட்ல நீங்க நல்லவங்க? அவங்க சொன்னாங்க எங்கட அப்பா நீங்க, உங்களோட அப்பா யாரு? எங்கட அப்பா யாரு? நீங்க. உங்களோட அப்பா யாரு? சுப்ஹானல்லாஹ். எங்கட உம்மா சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவி ஃபாத்திமா. உங்களோட உம்மா யாரு? எங்கட வாப்பா யாரு? அசதுல்லா. உங்களோட வாப்பா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரையும் எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சு சொன்னாங்க சுவர்க்கத்து வாழ்வுடைய தலைவர் சொன்னாங்க. குடும்பத்தோட நீங்க குடும்பத்துக்கு டைம் கொடுங்கோ. குடும்பத்தோட மனம் திறந்து பேசுங்கோ. இன்றைக்கு உம்மத்தில் ஏற்பட்ட ஆக பெரிய பலகீனம், எல்லா மெட்டீரியலே சப்ளை பண்ணுவாங்க, டைம் கொடுக்க மாட்டாங்க. we have no time, we are very busy. எங்கட சேஃப் கீ உங்கள்கிட்ட தாரேன், கிரெடிட் கார்டையும் தாரேன், பாஸ்வேர்டையும் தாரேன். என்ன தாரேன்? கிரெடிட் கார்டும் தாரேன். ஆன்லைன்ல whatever you want you can buy, no problem. எல்லாம் தாரேன். அவசியம் நான் என்ன செய்யதெல்லாம் எடுத்து இப்ப சொல்லுவாங்களோ தெரியல, அல்லாஹு ஆலம். அது இப்ப சொல்லுவாங்க மாசம் மாசம் டிராஃப்ட் வந்தா போதும், மத்தல நான் பார்த்துக் கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். தட் இஸ் நாட் a life. அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல. கணவனை மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மனைவிய கணவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு நாள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவி ஆயிஷாடத்துல, சுப்ஹானல்லாஹ், யூ see என்ன என்ன ரியல் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எப்ப சூடாயிப்பீங்க, நீங்க எப்ப கூலாயிப்பீங்கன்றது. யார கேட்டாங்க? நிச்சயமா இது சொல்லக்குள்ள நல்லா கூலா தான் நீந்திக்கணும், அப்படித்தானே? இதை சொல்லக்குள்ள கூலா நீந்திக்கணும். நீங்க எப்ப கூலாயிப்பீங்க, எப்ப நல்லா சூடாயிப்பீங்கன்ற எனக்கு நல்லா தெரியும்னாங்க. எப்படி அவ்வளவு தெரியும் சொன்னாங்க? நீ என்னோட நல்லா இருக்கிறன்னு சொன்னா பேச்சுவார்த்தையில சத்தியம் பண்ணக்குள்ள வரப்ப முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பிமே சத்தியமானு வரும். ஏன்னா அரபிகள்கிட்ட வழக்கம் இருக்குது வல்லாஹ் வல்லாஹ் வரப்பல் காபா, அது வழக்கத்தில் உள்ளது. பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்குது என்ன செய்யறது, இந்த மாப்பிளோட பேரை சொல்லி உங்களோட அல்லாமி சத்தியமான்றது, உங்களோட அல்லாமி சத்தியம். அப்ப வரப்ப முஹம்மது வரப்ப முஹதுர்பாம், அப்ப அர்த்தம் எத்தனை? இப்ப ஹாப்பி. என்னோட கொஞ்சம் கோபம் மனஸ்தாபம் என்ன மீட்டர் பாஞ்சிக்குது, இசிஜி ரிப்போர்ட் நல்லா இல்லைன்னு சொன்னா வரப்ப இப்ராஹிம். யார சத்தியம்? இப்ராஹிம் சத்தியம். எப்படி தெரியுமா உடனே பேச்ச மாத்தினாங்க, நான் உங்களோட கோபம் இல்ல, அவங்களுடைய பேரை கொஞ்சம் மாத்தி விடுற அவ்வளவுதானது. இதான் குடும்பம், இதுதான் குடும்பம். அப்பத்தான் அது இது என்ஜாயபிள் லைஃப். அப்ப மனைவியோட வாழ்றது, குடும்பத்தோட வாழ்றது. நான் நேத்ராவ சொன்னேன், ஒரு மனைவி எப்பயுமே பார்க்கணும் என் கணவனை நான் எப்படி என்னால திருப்திப்படுத்திடும். என் கணவனை திருப்திப்படுத்துறது தான் என் அச்சீவ்மெண்ட், என் கோல். அந்த
என் வாப்பட ஜனாசாவுக்கு போயிட்டு வாப்பட ஜனாசாவை பார்க்கறதுக்கும் என் கணவன் பொருத்தம் வேணும். அதனாலதான் சொல்லிக்குது, ஒரு பொம்புளை புள்ளைய ஒருத்தர் வளர்த்துட்டா நல்லா வளர்த்து நல்ல பேரு வச்சு சாலிஹான பெண்ணாக வளர்த்துட்டு அவருக்கு சுவர்க்கம் வாஜிப். ஏன் காரணம்டா, மையத்துக்கு கூட வந்து பார்க்கறது இன்னொருத்தர் நினைச்சிடும், அனுமதி ஏற்கணும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வளர்க்கிறது. நோ எனி ரிட்டர்ன்ஸ், எந்த ரிட்டர்னும் கிடைக்காது. அதனாலதான் ஒரு பொம்புளை புள்ளைய வளர்த்தா என்ன வாஜிபு? ஆம்பளை புள்ளைய வளர்த்தா ஒண்ணும் இல்லை. ஏன் ஆம்பளை புள்ளை எல்லாமே உங்களோட சொத்தலியா வருவா? ஆம்பளை புள்ளிட்டு எல்லாமே உங்களோட தான். வாப்பக்க எல்லாம் ஆம்பளை புள்ளை மகண்ட சொத்தை வைத்து வாப்படுத்துவதா கையை வெட்டேலாம், களவும் இல்லது. அது வாப்பட சொத்து. அது மகன் நல்ல ஆபீஸ்ல வாட்ட சட்டம் வைக்காரு, சும்மா டிப் டப்பா உடுத்து நல்ல அழகா பெரிய ஆபீஸர் வச்சுக்காரு. வாப்பா கம்ப உண்டி உண்டி மொல்ல ஆபீஸே போய் சொன்னார் மகன்ட்ட, அந்த HMB புக் எடு பார்ப்போம். HMB புக் HMB செக் புக் எடுக்க சொன்னார் வாப்பா. மகன் எடுத்து வச்சா, மகன் எடுத்து வச்சாரு, எழுதினாரு 10 மில்லியன் LKR இல்ல USD, கனடா எழுதுறது கேடியா CAD போட்டாரு 10 மில்லியன். இதை சைன் பண்ண வாப்போம். யார் சொன்னாரு? வாப்பா. மகனுக்கு ஏண்டு கேட்கல, சைன் பண்ணி கொடுக்க வேண்டியதான். அக்கௌண்ட்ல காசு இருந்தா பாஸ் ஆகும், அது விஷயம் வேற. ரைட், லேடிஸே கேட்கலையா? ரைட். அப்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்னாச்சு? அப்ப மகன் வாப்பா கேடு கேட்கலாம், என்ன செய்யணும்? எழுதி கொடுக்கணும், சைன் பண்ணி கொடுக்கணும். நீங்க மாத்திக்கோங்க. தட் இஸ் யுவர்ஸ். நானே அவங்களோட தான். வாப்பா கேடு கேட்கலாம். இன்னமும் யாச்சும் மறுபக்கம் இருக்குது. வாப்பட சொத்துல மகன்மாருக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த சதமும் இல்லை. நோ ஒன் பெனி. வாப்பாக்கு கிஃப்ட் பண்ணிடும், அது விஷயம் வேற. உங்களுக்கு டிமாண்ட் பண்ணிடலாம். சில்லற வைத்து உம்மாட்ட சில்லற வைத்து வாப்பாட சில்லற இல்ல, உம்மாட்டத்தான் சில்லற வாப்பாட சில்லற. ஏன் காரணம்? வாப்பா அப்படித்தான் வச்சிருது, கெப்போடு வச்சு. அந்த உமர் ரலியல்லாஹு சொன்ன போல, உமரே நீயும் ஷைத்தானும் ஒரு ரோட்ல நடந்து போறது இல்லை. யார் சொன்னது? யார் சொன்ன? ஸல்லல்லாஹு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒரு ரோட்ல நடந்து போனா அந்த ரோட்ல ஷைத்தான் வாரலையா. எந்த ரோட்ல போற? இன்னும் அடுத்த ரோட்ல. இதே மாதிரிதான் வாப்பா இந்த ரோட்ல வாரன்னு தெரியும்டா, மகன் கூட அடுத்த ரோட்ல தான் போறது. வாப்பா மகன் கொண்டு போறல. தயவு செஞ்சு சொல்றேன், பள்ளிக்கு வரக்குள்ள, விளையாட போகக்குள்ள, வேலை போக்குள்ள வாப்பா மகண்ட கழுத்துல கைய போட்டு போகணும். பி க்ளோஸ். எப்படி வரணும்டா, எங்கட வாப்பாட்ட எதையுமே எனக்கு பேசிடும், எதையும் பேசிடும். நோ எனி பெரியர். இதுதான் ஃபேமிலி, இதுதான் ஃபேமிலி. இதனால சொல்லிக்குது, நீங்க கம்பெனிக்கு CEO ஆயிக்கலும், இந்த சியோன்ற கப்பப்போட எங்க போடணும்? எங்க எங்க ஆபீஸுக்கு, ஊட்டுள்ளுக்கு CEO இல்ல. நீங்க ஊட்டுள்ளுக்கு போனா வாப்பான்ற கப், வைஃப் என்ற ஹஸ்பண்ட் என்ற கப். நீங்க பாக்குற எனக்கு ஆபீஸ்ல இப்படி பேசல தரும், ஆபீஸ்ல குறக்குள்ள தட்டி கொண்டு தான் வராங்க, நீ என்ன சும்மா வாராய்? அப்ப நீங்க ஆபீஸ்ல இது வீட்டுக்கு வர தேவையில்லை. பிள்ளைகளோட பேசுங்க. ஒரு ட்ரெயினர் இருக்கிறார், ட்ரெயினர் ஒருத்தர், நல்ல ஒரு ட்ரெயினர் ஒருத்தர், அரபி உண்டு. அவர் சொன்னார், நல்ல சம்பவம் சொன்னார். ஒரு வாப்பை இருக்கிறாரு, அவர் தாய், ஸ்ட்ராங் தாய். அவருடைய தாவா எங்க தெரியுமா அதிகமா? அவருக்கு ஆக விருப்பமான ஏரியா. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஏரியா விருப்பமான ஏரியா. இந்த சதக்கா கொடுக்குறாக்களே சொல்லுவாங்க, சிலாக்க சொல்லுவாங்க, ஹசரத் எங்க சரி கொமர் காரியங்கள் கொடுக்க கொஞ்சம் சொல்லிக்கோங்க. அவருக்கு என்ன வேணும்? சதக்கா கொடுக்கணும். எதுக்கு? கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, முஃப்தி சாப் எங்க சரி இந்த வட்டியில மாட்டிக்கொண்டு கஷ்டத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க, அதை எடுத்து கொடுப்போமே அந்த நகைய. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஏரியா இருக்குது.
நான் என்ன சொன்னேன்? ட்ரெய்னர். அவர் சொன்னாரு, ஒரு தாயி, அவருக்கு நல்ல விருப்பமான ஏரியா தாவாசரத்துக்கு மறியக்கூடு பிரிசன். பிரிசன்ல போய்த்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிரிசனரோட பேசுவார், தாவத் கொடுப்பாரு ஸ்ட்ராங்கா. எத்தனை பேர் தாவா செய்வாங்க, தாவா கொடுத்து 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 அவர் வெல் ஃபேமஸ். அந்த பிரிசனருக்கு தாவத் கொடுக்கிறது. வீட்டுக்கு டைம் கொடுக்கிறதே இல்லை. இவர் ஒரு நாள் மூத்த மகன் பேத்து மாப்பாட சொன்னாராம், பாப்பா நானும் பிரிசனுக்கு போனதுக்கு பிறகு நீங்க எனக்கு டைம் தருவீங்க? எங்க நானும் பிரிசனர்களுக்கு வந்து பிரிசனராக அங்க வந்ததுக்கு போற என்னட்டே வருவீங்க பேசுறதுக்கு? எங்கட வாப்பமார் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாப்பவோட பேசணும், மகன் டெலிபோன்ல தான் பேசணும். என்னோட கூட்டாளி ஒருத்தர் வந்திருந்தாரு பேங்காக்ல இருந்து, ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு. இவர் மீட் பண்றதுக்கு வந்து பேச்ச ஆரம்பிச்சா அவருக்கு கால் வந்துடும். யாருக்கு கால் வரும்? யாரை மீட் பண்ண வந்தார் அவருக்கு கால், டெலிபோன் கால் வரும். இவர் வந்தீரை மீட் பண்றதுக்கு சப்ஜெக்ட் பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு அவருக்கு ஒரு கால். இவன் பார்த்தா ஒன்னும் சரிவார் இல்லை, இருசீர மேல போட்டு அடுத்த ரூம்ல இருந்து டெலிபோன்ல பேசினான். அடுத்த ரூம்ல இருந்து டெலிபோன்ல பேசினா அவரோட பேசுறது. இப்ப குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க, பேசுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காக வேண்டி டைம் கொடுத்து வீட்டுக்குள்ள போனா யாரும் போய்த்து கதவை தட்டமாடும். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும் இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத். திரைக்கு வீட்டுக்கு உள்ள போனதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியிருந்து உங்களை கூப்பிடுறாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க, பேச கூப்பிடக்கூடாது, பெல் அடிச்சக்கூடாது, பெல் அடிச்சக்கூடாது. வீட்டுக்கு கொடுத்த நேரம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சொல்றாங்க, உங்களோட பிசினஸ் மொபைல் போன் வீட்டுக்குள்ள ரிங் ஆகக்கூடாது. பிசினஸ் மொபைல் போன் வீட்டுக்குள்ள ரிங் ஆகக்கூடாது. நோ பிசினஸ் வீட்டுக்கு முடிச்சு. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்து. இது வீட்டுக்கு டைம் கொடுத்தா வீட்டுக்கு கொடுக்க டைம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டு டைம் கொடுத்தீங்க? Oh no, I am at home. I am at home. I am working as a professional. எங்க 8 மணிக்கு நான் ஜப்புக்கு போவேன், 5 o'clock வந்துடுவேன். From 5 tomorrow up to next day morning. வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. பிள்ளைகளோட இல்ல கம்ப்யூட்டர்ல, பிள்ளைகளோட உள்ள கேம் விளையாடுறாரு, பிள்ளைகளோட இல்ல பயான் கேட்கிறார். பயான் ஜாக்கிர் நாயக் யூசுப் முஃப்தி அவரோட யூடியூப்ல அங்க பயான் போகுது. இவர் புள்ள பயான் கேட்கிற வீட்டுக்கு. ஆனா நேரம் என்னத்தன்? வீட்டு கொடுத்த நேரம், மனைவி கொடுத்த நேரம், புள்ளை கொடுத்த நேரம். இது புள்ளை கொடுக்கல, இது கம்ப்யூட்டர் கொடுத்த நேரம். இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெக்னாலஜி நூற்றுக்கணக்கான குடும்ப வாழ்க்கைக்கு தலாக்குக்கு காரணமாகிட்டது. கொஞ்சம் பேருக்கு இப்ப ஒரு டென்ஷன் சொன்னா 24 hours ஸ்ரீலங்கா என்ன நடக்குது? இப்ப ஸ்ரீலங்கா என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, அதை ஸ்டேஜ் பண்றது. அந்த வெப்சைட், இந்த வெப்சைட், அந்த 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 டாக், இந்த டாக். சுப்ஹானல்லாஹ். டூ மச் ஆஃப் எனிதிங் குட் ஃபார் நத்திங். எல்லாம் லிமிட்ல இருக்கணும். குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க. மனைவியோட போய் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அவ உங்களுக்கு டீ ஊத்தி தரணும் என்ற கட்டாயம் இல்ல, ஊத்தி தராங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு நான் ஊத்தி தராங்க, குடிச்சு பாருங்க என்ன டீ எப்படி சொல்லி. அப்ப விலங்கு வந்த டீட பொறுமதி, அப்ப விலங்கு வந்த டீட பொறுமதி. குடும்பம், இது குடும்பம். நான் இன்னும் பேசுவேன், ஆனால் பேசுறதுக்குரிய ஆடியன்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆயிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சாக்கள் மட்டும் மீது கொஞ்சம் கொஞ்சம் கூட பேசுவேன் பிளீஸ். அதனால குடும்ப வாழ்க்கைன்றது அண்டர்ஸ்டாண்டிங், பிளெக்சிபிள் வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை. ஒரு பெண், ஒரு மனைவி எப்பயும் பார்க்கணும், என்ற ஹஸ்பண்ட திருப்தி தான் என்ற கோல், என்ற அச்சீவ்மெண்ட். ஹதீஸ் வந்து பிரபல்யமான ஹதீஸ்.
பிரபல்யமான ஹதீஸ். காலையில ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, சஹாபி. புள்ளைக்கு சுகம் இல்லை, புள்ளைக்கு வருத்தம். வைஃப் சொன்னா, நீங்க போங்க, நான் புள்ளைய பார்த்துக் கொள்றேன். அனுப்பி வச்சுட்டா. புள்ளைய பார்க்கிறா. மாலை நேரம் ஆகுது, புள்ள மௌத்தாயிட்டுது. இப்ப இந்த பெண் யோசிக்கிறா, புள்ள மௌத்து, பொண்டும் அழுதுக்குது, பதறிக்குது, ஒன்றும் வேலை இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கோ, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கோ. இந்த பெண் பார்த்தா, இப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்தா, வேலைக்கு போயிட்டு ஹலாலாக சம்பாதிக்க போயிட்டு கஷ்டப்பட்டு வாராரு. இந்த வார மனுஷன்ட்ட இந்த செய்தியே சொன்ன எப்படி இருக்கும்? இவ ஒன்றும் செய்யல. புள்ளைய ஒழுங்கா குடிப்பாட்டி, புள்ளைய கஃன் செஞ்சு புள்ளைய அப்படியே வச்சுட்டா. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தோடனே கேட்டா, புள்ளங்க, புள்ளைக்கு என்ன செய்தி? இல்ல, புள்ள சந்தோஷமா நிம்மதியா தூங்குதுண்டா. இது சஹாபாக்களுடைய ஸ்கூல்ல படிச்ச பொம்பளை புள்ளை. இது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரீட் பண்ணவங்க. இப்படித்தான் நீங்கிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து சொன்னா, ரைட், சாப்பாடு இஞ்சி சாப்பிட்டாங்க 2 பேரும். புள்ள நல்ல தூக்கம். ஹஸ்பண்டும் வைஃப் ராவ குடும்பம் நடத்துறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காலையில சொல்றா, சுபஹுக்கு முந்தி சொல்றா, எப்படி தெரியுமா சொன்னா? உங்களுக்கு ஒத்தர ஒரு அமானிதத்தை தந்துட்டு இதை வச்சுக்கோங்க சொல்லி போட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறாரே, தாங்கும்மா எனக்கு வேறுபடி சொன்னா நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ஓ, அமானிதத்தை வச்சா தந்தா கொடுக்கணும், நிச்சயமா கொடுக்கணும். கொடுப்பீங்களா நீங்க? கொடுத்துடுவேன். பின்ன அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த அமானிதமான புள்ளைய அல்லாஹ் நேத்ராவை வாங்கி கொண்டுட்டான். இந்த புள்ள உங்களோட இல்ல, இப்ப இது புள்ள போயிட்டுது. அழுதுட்டாரு. நேரே போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலுல்லாஹ், இப்படி நடந்துச்சு, இது பாருங்களேன், என் மனைவி இப்படி செஞ்சிட்டான்னாங்க. பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, உங்க 2 பேருடைய இரவிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக துவா செஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியினுடைய துவா வீணாக மாட்டாது. அல்லாஹ் எப்படி தெரியுமா ஆக்கினான்? அன்றைக்கு ராவு நடந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆம்புல புள்ள, அந்த ஆம்புல புள்ளையினூடாக 7 ஆம்புல புள்ளைகள். அல்லாஹ் அந்த 7 ஆம்புல புள்ளைகளையும் மதீனா முனவ்வராவுடைய பெரிய முஃப்திகளாக ஆக்கித்தான் மூத்தாக்கினான். ஒரு மனைவி எப்பயுமே பார்க்கணும், என் ஹஸ்பண்ட் என்ன கொண்டு பொருந்தி கொள்ளணும். வாழ்க்கையில பிளீஸ் பண்ணி சொல்றேன் சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பாக சொல்றேன், ஒண்ட மறந்துடுங்க. வாழ்க்கையில ஒண்ட மறந்துடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ண வானம். என்ன இல்ல, வாழ்க்கையில் எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவோமோ அன்றைக்கு லைஃப் இல்ல, அன்றைக்கு ஜெயில் ஆகிடும். ஆல்வேஸ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளும் நெவர் எவர் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண வானம். இருக்கிறத கொண்டு சமாளிச்சு கொண்டு லைஃப் ஓட்டுங்க. அப்படியே இன்னும் ஒன்று மீக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது. வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணாம கிரேட்ஃபுல், தேங்க்ஸ்ஃபுல்லா இருந்து கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழணும் என்றிருந்தா, எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், எங்கட ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போகணும். எங்க தெரியுமா? எங்களை விடவும் பைனான்சியலி வீக்கான இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? எங்களை விடவும் பைனான்சியலி வீக், எலிய விட்டு போவோம். எங்கள்கிட்ட உள்ள ப்ராப்ளம் என்னண்டா, எங்க எல்லாருடைய கூட்டாளிமாரும் எங்களை விடவும் பைனான்சியலி ஸ்ட்ராங்கான ஆட்கள். ஏழைகள்கிட்ட போறல. எங்களை விடவும் ஏழைகள் வீட்டுக்கு போனா உங்களோட மனைவி வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள 2 விஷயத்தோட வருவா. உங்களோட மனைவி மட்டுமல்ல, புள்ளே வரும். ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டு வருவாங்க.
ரெண்டாவது சதக்கா கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட வருவாங்க. அந்த வீட்டுக்கு என்ன சரி கொடுத்துருவோமே, அந்த வீட்டுக்கு என்ன சரி கொடுத்துருவோமே, அந்த வீட்டுக்கு அனுப்புவோமே, அவங்களுக்கு என்ன சரி அனுப்பிடுவோமே. பாவம், வீட்டுக்குள்ள போனாங்க, டீ கப் வருது, டீ கப் வந்து 6 கப்பிக்குது, 6 வகையான கப். இப்ப யோசிக்கிறா, ஏண்ட வீட்டுல பாவிச்சாத செட் டினர் செட் 6 இருக்குது. லாஸ்ட் டைம் போயிட்டு வரக்குள்ள எங்க சிலோனில் கொஞ்சம் விட்டு செட் இருக்குது, அந்த நாடகம் வந்து அமெரிக்காவோட கொஞ்சம் செட் ஒண்டிக்கு அப்படியே இன்னும் பேக்கிங் கூட சோவும் இல்லை. இந்த வீட்டுல பாருங்களேன் 6 கப், 6 ஜாதி கப் இல்லாம தானே கொந்திக்கிறாங்க. வலிய வரமுந்திய நியத்து வச்சுட்டா 2 டினர் செட் அனுப்பிடுவோமே. சுக்குரு செய்த மனப்பான்மை வரும், சதக்கா கொடுக்கிற தன்மை வரும். இல்ல, நாங்க கூட்டிக் கொண்டு போனோம், எங்களை விட கொஞ்சம் இடத்தன் பைனான்சியலி ஸ்டேபிள் நல்லம். அங்க போயிட்டு பார்த்தா பேன்ல சொன்னாங்க தானே, அப்படியே ஒரு பார்வை பார்த்தா டிவி விளங்கும், இதுவும் விளங்கும், ஃபேனும் விளங்கும், லைட்டும் விளங்கும், எல்லாம் விளங்கும். நாங்க பார்த்தா ஒன்றும் விளங்கவும் மாட்டான். இது பெண்களுக்கு ஒரு பேன்ல சொன்னாங்க, நான் சொல்ல இல்ல, லோஹர்ல பேன்ல சொன்னாங்க. பெண்கள் ஒரு பார்வை பார்த்தா என்ன செய்யும், அப்படி ஸ்கேன், ஆக பவர்ஃபுல்லான ஸ்கேனிங் மெஷின், சிடி ஸ்கேனை விட பவர்ஃபுல். ஒரு பார்வையில் எல்லாம் விளங்கிடும், எல்லாம். இந்த ஷேட்ல உள்ள மொத்தனும் விளங்கும். இது அல்லாஹ் கொடுத்திர கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி. இது ஒரு டேலண்ட். நீங்க என்னோட 25 நாள் இருந்தாலும் கூட என்ன ஜுப்பா உடுத்திருந்தாரு, என்ன பேனை கட்டியிருந்தாரு, இது விளங்காது. ஆனா அது சிவப்பு கலர் பேனை, பச்சை கலர் தொப்பி, இப்படித்தான் எல்லாம் விளங்கிடும். அப்ப அங்க போன ஒரு பார்வை எங்கட வேணும் நீக்கணும்னா, நாங்க கனடாக்கு வந்து 15 வருஷம், இவங்க 5 வருஷம். பாருங்க எவ்வளவு டெவலப்மெண்ட். எங்கட பேர் சம்பாரிச்சு அனுப்புறாரோ, எனக்கு தெரியாம அவரோட தாத்தா கொடுக்கிறாரோ, இதெல்லாம் வரும். அப்ப டீ கப் வாங்கி வந்தா அந்த ஓரத்தை அப்படியே கோல்டால பெருமூச்சு போகுது. இப்ப அப்படியே தூக்கி பார்த்தா மேட் இன் யூஎஸ்ஏ, அவங்க வீட்டுல மேட் இன் சைனா. பாத்தீங்களா, என்ன ஏமாத்தி 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 நானும் மடச்சி ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா நாங்க தான். ஒன்று சுக்குர் இல்லாத தன்மை, இன்னும் ஒன்று வாழ்க்கையில போதாது இல்ல என்ற மனப்பான்மை வந்துடும். இது ஹதீஸ், இது ஹதீஸ். சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போங்க ஏழை வீட்டுக்கு, ஏழைகளோடு உட்காருங்கோ, சாப்பிடுங்கோ, பறையுங்கோ, அவர்களோட சேர்ந்துறீங்கோ. இதை கொண்டு தான் வாழ்க்கையில் ஹைர் வரும். இதுதான் குடும்ப வாழ்க்கையின் ரகசியம். சரி, நான் சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்படித்தான் மாப்பிள்ளை வெளியே போய்த்தாரு. அதுக்கும் ஒரு சுன்னத்தான். ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் இடையில ஒரு கிளாஷ் ஒன்று உருவாவி ஒரு வாய்த்தக்கம் வார அளவுக்கு வந்துட்டா இடத்தை காலி பண்ணிடுங்க. இது சுன்னத். இது சுன்னத். ஊட்ட விட்டு வெளியாகின்றது. ஏண்டா பேச்சுக்கு பேச்சு போனா ரப்பர் மாதிரி ஆயிடும். இழுத்தா என்ன செய்யும், பியும். மொல்ல வெளியே வந்தாச்சு, எங்கே கிளப்புக்கு போய்த்து வானம், நேரே பள்ளிக்கு வாங்கோ, 2 ரக்காத்தை தொழுங்கோ, குர்ஆன் தோதுங்கோ, கொஞ்சம் அமைதியாகுங்கோ, லேட் ஆகி போங்க, எல்லாம் சரியாயிடும். கோபம் வந்தா இடத்தை காலி பண்றது ஒரு முறை. அப்ப என்னாச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா சொன்னா வெளியே வைத்தார். நேரே வைத்து பார்த்தா என் மருமகன் பள்ளியில் இருப்பாரு தெரியும் மாமக்கு. அவர் பார்த்தா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவர் நல்ல தூக்கம் இதான் கிடைச்ச சந்தர்ப்பம் சொல்லி. எப்படி தூக்கம் உண்டா, அவருக்கு டென்ஷன் இல்லை. ஏண்டா தெரியும் பொம்பளை தானே, கொஞ்சம் கூடும் குறையும், கோபம் வரும், மனஸ்தாபப்படும், இதெல்லாம் அப்படி பொம்பளை தானே, இதை நான் டென்ஷன் ஆகிக்கொள்ள தேவையில்லை. அவர் நல்ல தூக்கம்.
எந்த அளவுக்கு தூக்கம்ண்டா ஹதீஸ்ல வந்திருக்குது, பாயில படுத்தவர் உருண்டு மண்ணுக்கு போயிட்டாரு. இப்ப மேலெல்லாம் மண் பட்டிக்குது. இப்ப மாமா பேய்த்து மருமகன் எழுப்பாட்டணும். எப்படி எழுப்பாட்டுறது சொல்லுவோம்? எனக்கு தெரியும் உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லி. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, மருமகன் வந்து கதவை பெல் அடிச்சா மாமா துறக்க போறல, என்ன அதவு குறைஞ்ச வேலையாம். அது யார் துறக்கணும்? வைஃப் இல்லாட்டி மைனிமார் வந்து துறக்கணும் மச்சனுக்கு. மாமக்கு மருமகன் சலான் சொல்றோம் இல்ல, அது சலான் சொல்லப்படாத மாடி, இன்னும் அதவு கட்ட வேலை. நான் ஒரு நாள் என் மாமோட ஜமாத் பேத்திருந்தேன். மாமா மருமகன் ஜமாத் இல்லையா? ஒரு ஜமாத் இல்லையா? என்னமோ பெரிய தவறு செஞ்ச மாதிரி. அப்ப இது கலாச்சாரம். எங்க ஊர்ல பாருங்க, எங்க நாட்டு சமூகத்தில் வழக்கமா பெண்கள்கிட்ட பழக்கம் பண்ணிக்குது. மாமி மருமகன் வந்தீரன்னு சொன்னா என்னமோ வீட்டுக்கு பிசாசொண்டு வந்த மாதிரி அவர் ஒரே ஓட்டம். மருமகன் வந்து மருமகன் மருமகன் மருமகன். யார் ஓட்டம்? மாமி ஓட்டம். மைனிமார் ஓடி வந்து மச்சான் வாங்கோ, இப்ப வந்தீங்க, சாப்பிட்டீங்களா? யார் இப்ப? மைனி. இப்ப ஷாத்தான் மச்சனோட இருக்கிற அடி ஏண்ட மனைவி இவ்வளவு நாள் ஈக்கிற, ஒரு நாளாலும் கேட்டாலா இப்படி? இப்ப ஷாத்தான் போட்டு போடுவான். எதற்கு வந்து ஷாத்தான் வந்து போடுவான். இது மனைவி 1000 முறை கேட்டிப்பா, அது ஞாபகத்தில் இல்ல. மைனி கேட்ட ஞாபகத்தில் இருக்கும். நான் சொன்ன தானே தனி ஊடு சொல்லி. நான் சென்ற 7ஆம் தேதி வெள்ளவத்தப்பல் ஒரு நிக்காஹ் பயான் செஞ்சேன். அந்த நிக்காஹ் பயான்ல நான் சொன்னேன், தனி குடும்ப வாழ்க்கை. நீங்க நினைச்சேலும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான் ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி செட்டப் வேஸ்ட் சொல்லி. நான் சொல்றேன் வெஸ்ட்ல மட்டுமல்ல, இந்தியா வேர்ல்ட். வெள்ளவத்தையில் ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் ஓனர், அந்த கடையில வேலை செய்யற அந்த 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 போயும் வேட்டர் போயும் 2 பேரும் வந்து சொல்றாங்க, ஒரு ஃபேமிலி கடைக்கு வந்தாங்களாம். வளமையா வருவாங்களா சாப்பிட்றதுக்கு. மாமா மருமகன், மாமி வைஃப், மைனி, இந்த 5 பேரும் வாரது சாப்பிடுறது. நீ கடையில் உள்ள பொடியமாறு வந்துட்டு விளம்பர பொடியமாறு தெரியும், யாரு வந்தவங்கள யாரு வந்தீங்கன்னு தெரியுதானே இப்போ அவங்களுக்கு. இந்த பாடி லாங்குவேஜ்லயும் இது ஹஸ்பண்ட் வைஃபா, இது என்ன கேஸ், இது டியூஷன் வந்த கேஸ் உண்டா, எல்லாம் என்ன செய்யும். யாருக்கு? ரெஸ்டாரண்ட் பொடியமா நல்லா தெரியும். அவனுங்களுக்கு பார்க்காம பார்த்துக்கொள்வா, எல்லாம் பார்த்துட்டு வர அவனுகள். அந்த பிக்சர்லாம் யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு ஃபேமிலி வருமாம், நல்ல ஹிஜாப் உடுத்து, அபாயா உடுத்து, நல்ல தீன் அடிப்படையில். மாமா பார்த்தா மாமட நெத்தியில் எல்லாம் தொழுகை அடையாளம் எல்லாம் இருக்குது. மருமகனை பார்த்தால் அவரும் ஒரு அமைப்புள்ளவர், எந்த குறையும் இல்லை, வருவாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் இவரு 5 பேரும் ஒரு டேபிள் உட்காருவாங்க, உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, வளமையா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் இவருடைய பொடியும் இவருடைய கண்ணும் எங்க? யார் மீது? யார் மீது? மைனி. இவரு நடந்து கொள்ற முறை, பேசுற முறை, இதெல்லாம் பார்த்தா ஒரு வகையான வித்தியாசம். உனக்கு யோசிச்சு என்னப்பா இது? வைஃப் பக்கத்தில் இருக்கிறா, மாமி பக்கத்தில், மாமா பக்கத்தில், இவர் இப்படி நடந்து கொள்றார். இது ஒரு ஜாதி. எது சரி? ஒரு நாள் அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிப்பானாக, அப்படிப்பட்ட மருமக்களை விட்டும் பாதுகாப்பானா. ஒரு நாள் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டு, ட்ரிங்க்ஸ் என்ன, வேறு பப்பாயா, அவர் அவக்காடோ, வேறு மேங்கோ, எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு மருமகன் எழும்பி போய்த்து அந்த ஆர்டர் எடுத்த பாய்கிட்ட சொன்னாராம், ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது, இது இந்த 3லே போட்டுங்கன்னு சொல்லி. மாமிடத்திலே, மாமடத்திலே, வைஃபிடத்திலே. அவனுக்கு விஷயம் விளங்கிட்டு, விட்டமின் டேப்லெட்ஸ் அல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். அவன் ஏசி அனுப்பிட்டான்.
இப்படிப்பட்ட குப்பாடித்தனமான வேலை நாங்கள் செய்யறீங்கன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிக்காரு சொன்னால் கொண்டது ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இதை போட்டு கொடுத்தா ராவைக்கு எல்லாரும் தூங்கிடுவாங்க, எங்களுடைய விஷயத்தை சாதிச்சு கொள்ளலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஓடும் ரயில்ல நடக்கிற ஜினா எங்களுக்கு தெரியும், கார்னிஷ்ல பீச்சில் நடக்கிற ஜினா எங்களுக்கு தெரியும், பார்க்ல நடக்கிற ஜினா எங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ள நடக்கிற ஜினா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் வெளியே சொல்லலாம், வெளியே சொன்னா எங்கட முகத்தில் துப்பிக்கொள்றோம். நாங்க தனி குடும்ப வாழ்க்கை, டே 1 நோ கம்ப்ரமைஸ். வல்லாஹி சத்தியம் பற்றி சொல்றது உங்களுக்கு, இது ஜோக் இல்லை, விளையாட்டில். இது போனாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில தூக்கம், நல்ல தூக்கம். மாமா போய் தெளிப்பாட்டோணும், நாங்களும் எங்கட மருமக்கள் எழுப்பாட்டோணும். சுபஹுக்கு வாங்க சொல்லிட்டாங்க, மர்மானின மெலும்பல்ல. எப்படி மர்மான் எழுப்பாட்டுற? இல்ல எழுப்பாட்டி தான் ஆகணும். ஏண்ட வீட்டுக்குள்ள மர்மகன் தூங்குறாரா, சுபஹ் இல்லாம தூங்கலுமா? சரி, தஹஜ்ஜத்தை காம்ப்ரமைஸ் பண்ணேலும், சுபஹ் இல்லாம. சுபஹுக்கு வாங்க சொன்னதுக்கு பிறகு மாமா ஆமி ஆகிரோடும். Had to go to mosque. அங்க காம்ப்ரமைஸ் இல்ல, அங்க மர்மகன்ல ஹைரும் இல்ல. பள்ளிக்கு போய்த்தான் சொல்லணும், எழுப்புங்க மருமகன. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருக்கு ரஹ்மத்து செய்வானாக. நான் என் வாழ்க்கையை சொல்றேன், நாங்க வீட்டில் வாழ்றதை விடவும் மதரசால வாழ்றத ரொம்ப விரும்பினோம். ஒரு கட்டத்தில் என்ன மதரசாவில் எழும்போனம் சுபகுக்கு பாங்குக்கு அரவருக்கு முந்தி, வீட்டில் எழும்போனம் சுபகுக்கு உறவருக்கு முந்தி. வீட்டில் எழும்போனம் சுபகுக்கு உறவருக்கு முந்தி. இப்பே தான் பழக்கம். அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு ரஹ்மத்து செய்வானாக. எழுப்பாட்டுங்க. மருமகன் தூக்கம் எப்படி எழுப்பாட்டிப்பாரு? ஒன்றோ அலீண்டிக்கணும், அப்படி இல்லண்டா ஹசண்ட வாப்பாண்டிக்கணும், அல்லது ஹுசைன் வாப்பாண்டிக்கணும், அவளுடைய ஃபாத்திமாவோட மாப்பிள்ளை சொல்லிக்கணும். ஒன்னும் சொல்லல. சொன்னார பேத்து கும் யா அபத்துராப், ஓ மண்ட வாப்பா எலும்பு கொண்டாரு. எட வாப்பா மேலெல்லாம் மண், மண் பட்டு அப்படியே உடம்பெல்லாம் நிறைஞ்சிக்குது. சொன்னாங்க கும் யா அபத்துராப், ஓ மண்ட வாப்பா எலும்பு கொண்டாரு. முழிச்சு பார்த்தா முன்னுக்கு மாமா எழுப்பினாரு. ஒன்றும் கேட்கல. என்ன பிரச்சனை மகன், என்ன சிக்கல்? தயவு செஞ்சு சொல்றேன், சும்மா பேத்து கேள்வி கேட்க வானம், சும்மா பேத்தி பிரச்சனை படவானம். எங்கட சமூகத்தில் பழக்கம் உண்டிக்குது, சும்மா பேசுவாங்க. தயவு செஞ்சு சொல்ற நிப்பாட்டுங்க. சும்மா கொமர்ஸ் செல்லவானம், சும்மா கொமர்ஸ் எல்லாத்தையும். இது இது வந்துட்டு லோ கிளாஸ்ல மட்டுமல்ல, ப்ரொஃபஷனலும் தான். ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் சேர்ந்தா சும்மா பேசுறாங்க. தெரியாத பேசவானம், தெரியாதுக்கு கமெண்ட்ஸ் எழுத வானம். ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்க, சும்மா எழுதிய கமெண்ட்ஸ் எழுத வானம். அது சப்ஜெக்ட் தெரோ, அதனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ், அதனுடைய அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தெரியணும். 3 டாக்டர்ஸ்மார் போனாங்களாம் வாக் போறதுக்கு, கார்னிஷ்ல கலையோரத்துல போறாங்க, வாக் போறாங்க. 50 மீட்டருக்கு அங்கல, 50 ஃபீட்டுக்கு அங்கல, 50 அடி கங்கல ஒருத்தர், அவரும் வாக் போறாரு. ஆனா நொண்டி நொண்டி போறாரு. எப்படி போறாரு? நொண்டி நொண்டி போறாரு. ஒரு டாக்டர் சொன்னாராம், he might have a problem in the எது என்ன சொல்றேன் ankle ஒரு ப்ராப்ளம் உண்டிக்குது, அதனால தான் அவருடைய இந்த எது
நடை இப்படிக்குன்னு சொல்லி மற்றவரை பார்த்து சொன்னாராம், ஐ டோன்ட் திங்க் லைக் தட், ஹி மைட் ஹேவ் அ ப்ராப்ளம் இன் த நீ. யூ சி தட் அத ஒழுங்கா என்ன ஆகுதில்லை, பெண்ட் ஆகுதில்லை. மூணாவது ஐ நாட் அக்ரி ஆன் தட், he might have a problem here. You see, இவடத்துல தான் அந்த என்ன செய்து வெளியே வருது. 3 பேரும் பேசுற ஆடிக்கு 50 ஃபீட்டுக்கு அங்கல. இந்த 3 பேரும் 3 ஒப்பீனியன். 4வது வந்தாராம், what you all are discussing? No, he's this man. Go and ask from him, what's your problem? Yes, that's okay, that's good, that will go. இப்ப 3 பேரும் போய் கேட்டேன், what's your problem? No, I came to walk, and செருப்பு பிஞ்சிட்டுது, செருப்பு இழுத்துட்டு போறேன். அப்படியே செருப்பு பிஞ்சிட்டுது, இந்த செருப்பு என்ன செய்யணும், ஊட்டு கொண்டு சேர்க்கணும். என்ன செய்யணும், இப்ப செருப்பை இழுத்து கொண்டு போறேன், வேற ஒன்றும் இல்லை. I have no any problem, very sorry. தயவு செஞ்சு சொல்றேன், சும்மா கமெண்ட்ஸ் எழுத வானம், சும்மா பேச வானம். சும்மா கேட்க வானம். அலிரலியல்லாஹு வந்தாங்க, கும் யாவத்துராபோ மண்டவா எழுப்பு கொண்டாரு, எழுப்பி கூட்டிட்டு போனாங்க. மண்டவாப்பாண்டா அபுத்துரா மண்டவாப்பா கூட்டி போனாங்க. ஒன்றும் பேசல, கேட்கவும் இல்லை. ஒருத்தர் வந்தார கவுன்சிலிங் சேர்த்து வந்து சொன்னார், முஃப்தி சாப் மருமகன்ட்ட சொன்ன பேத்தி இப்படித்தான். என்ன மருமகன், மகளுடைய கொஞ்சம் கஷ்டமோ பிரச்சனையோ, கொஞ்சம் சேர்ந்து போங்க புத்தி சொல்லி யார் பேத்திக்காரு, மாமா. மாமாட்ட பேத்தி சொன்னதுமே, மாமா பேத்து மருமகன்ட்ட சொன்னதுமே மருமகன் சொன்னாரா நல்ல ஒரு பதில், மாமா எனக்குண்ட உங்களை பத்தி தான் ஒரே யோசனை, நான் கல்யாணம் முடிச்சு 6 மாசம் தான் படுற பாட்டுக்கு 23 வருஷம் நீங்க எப்படித்தான் மண்ட மாறினீங்களோ தெரியாண்டாராம். யாரு சொன்னாரு, மாமா பத்திர 6 மாசம் நான் முடிச்சு நான் படுற பாட்டுக்கு மாமா எனக்கு ஒரே யோசனை, நீங்க எப்படித்தான் 23 வருஷம் மண்ட மாறினீங்களோ தெரியான்னு சொல்லி. அப்ப மாமா சொன்னாரா மருமான பார்த்து, ஏண்ட டேர்ன் முடிஞ்சு இப்ப உங்களோட டேர்ன்டாராம். இப்ப என்ன டேர்ன் முடிஞ்சு உங்களை டேர்ன். தேவையில்லாம பேசவான மாட்டிக்கொள்வீங்க. நேர கூட்டிக் கொண்டு போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன, வைஃபை மீட் பண்ணாங்க. யாரு, மகள ஃபாத்திமாவ. ஒன்றும் சொல்லல, சொன்னாங்க ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து சொன்னாங்க, நீ என்ற மகளா இருக்கேலும் உம்மா, நீ சொர்க்கம் போறதுக்கும் உண்ட ஹஸ்பண்ட பொருத்தம் வேணும். இந்த அட்வைஸ் பண்ணலும் எங்களுக்கு, இந்த அட்வைஸ் பண்ணலுமா? நீ ஏண்ட மகளாய் கேளும், ஆனா சொர்க்கம் போறதுக்கு யாரு வேணும், ஹஸ்பண்ட பொருத்தம் வேணும். ஹஸ்பண்ட பொருத்தத்தை சம்பாதிங்கோ. இதே போல ஹஸ்பண்டுக்கு சொல்லிக்குது, அவங்க சொன்னாங்க பயான்ல, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி, ஆக நல்லவங்க யார் ஆண்கள்ல, மனைவி சொல்லோணும் என்ற ஹஸ்பண்ட் நல்லவர், என்ற ஹஸ்பண்ட் நல்லவர். நான் என்ன பயான் பண்றேன், நான் பண்றது சரியா பிள்ளையான்றத நீங்க சொல்லி வேலை, யார் சொல்லணும், என்ற மனைவி சொல்லணும். அவ சொன்னா நான் நல்லவன், நீங்க சொல்லி வேலை இல்ல. என் மனைவி சொல்லணும், என் ஹஸ்பண்ட் பேசுறதெல்லாம் என் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை நீக்குது. ஒருத்தர் காலில் சொன்னாரு, காலில் சொல்றாரு, நான் யார்கிட்டையும் பொய் சொன்னா மாட்டிக்கொள்ள மாட்டேன், என்ன நோனாட்ட மட்டும் பொய் சொன்னா நான் மாட்டிக்கொள்வேன், என்ன நோனாட்ட பொய் சொன்னா நான் மாட்டிக்கொள்வேன், கைவசமா மாட்டிக்கொள்வேன். இப்ப அவளுக்கு பொய் கூடாது.
பேசக்கூடாது. யாரையும் சமாளிக்கிறதுக்கு போய் பேசவானம், யாரையும் சேவ் பண்ண போய் பேசவானம், யாரையும் யாரையும் ப்ளீஸ் பண்ண போய் பேசவானம். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அழகான கண் குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கை நசீபாக்குவானா. கடைசியாக உங்க எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை. முஸ்லிம் உம்மாவை பொறுத்தவரையில் இண்டிபெண்டன்ஸ், எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் தொட்டு நாங்கள் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுவீட்சமாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 2 பெரும்பான்மை சமூகத்தோடையும் எங்களுக்கு அழகான உறவு இருந்துச்சு. அதுக்கிடையில் ஒரு 30 வருஷ யுத்தமும் இருந்துச்சு. அந்த முத்தத்திலேயே முஸ்லீம்கள் நியாயமாக பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம், மன்னார், கிழக்கு மாகாணம், காத்தாங்குடி பள்ளி வாயில் சம்பவம், இப்படிப்பட்ட பல வகையான சம்பவங்கள், கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து ஒரு நாடு பயங்கரவாதத்திலிருந்து முடிவட்டு ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 65 வருஷத்திலையும் நாங்கள் சாதிக்க வேண்டிய பல வகையான விடயங்கள்ல நாங்கள் அசமந்து தனப்போக்க காட்டினோம். எத்தனையோ விடயங்கள் சாதிக்க இருந்துச்சு. எங்களுக்கென்று சொல்லி ஒரு மீடியா இல்லை, எங்களுக்கென்று சொல்லி ஒரு பேப்பர் இல்லை, எங்களுக்கென்று சொல்லி ஒரு ரேடியோ இல்லை. இப்போ இலங்கையில் எத்தனையோ டிவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இலங்கை நாட்டினுடைய சட்டம் ஆக்ட் வந்துட்டு, டெலிகாஸ்டிங் சட்டம் வந்துட்டு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு டிவி சேனலும் வைக்கிறாது. இந்தியாவுடைய பொறுத்தவரையில் ரிலீஜியஸை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம் உங்களுக்கு எத்தனையோ. அதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி 5 டிவி சேனல் செய்யுது. கிறிஸ்தவர்களுக்கு தமிழில் 24 hours எது போகும், அதில் கிறிஸ்துவத்தை தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இலங்கை நாட்டு சட்டத்தில் வந்து அப்படிப்பட்ட சட்டம் உண்டு இல்லை. ஆனாலும் கூட ரீசன்ட்லி கிட்டத்தில் தான் சரத்தன் சில்வா அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாருக்குள்ள தான் அதுக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு அது மாற்றப்பட்டுச்சு. அப்பே அது சரி, அது நாட்டினுடைய அரசாங்கத்துடைய கையில் தான் அவருடைய பவர் நீக்குன்றது எழுதப்பட்டு. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லை. அப்ப இப்படி இருக்கக்குள்ள ஆங்காங்கே பல வகையான சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு புரளிகளும் இருந்து கொண்டே இருந்துச்சு. அதுல முதலாவது இஷ்யூ ஒன்று பிரசிடென்ட் பகிரங்கமாக கண்டியில் வச்சு ஒரு காதர் ஹாஜியோட வீட்டில் வச்சு இந்த முஸ்லீம்கள் பெண்களுடைய ஃபர்தா பற்றி பேசினார். அதுக்கிடையில் ஃபர்தா பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அவர் சொன்னார், நான் இதை ஒரு கருத்தாகத்தான் சொன்னேன், இதை நான் இதை வாபஸ் வாங்கிக்கொள்றேன்னு சொல்லி அவர் பகிரங்கமாக எங்கள்கிட்ட பகிரங்கமாக அதே சபையில் எனக்கு தெரியாத பற்றின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட மாதிரி பேசிட்டார். இப்படியான சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தில் ஹலால் நிறுவனம், ஹலால் என்று சொல்லக்கூடிய ஹலால் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே ஹலால் என்றதை நாங்கள் ஜமியத்துலமா, நாங்கள் அல்ல ஜமியத்துலமா, ஒரு அந்த காலத்தில் நான் அங்கு ஜமியத்துலமா அங்கத்தவராக இருக்கல அந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே ஆரம்பித்தது ஒரு நல்ல நோக்கத்தில். இப்பயும் இதனுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான், இந்த நோக்கம் வேற நோக்கம் ஒன்று இருக்கல. ஆரம்பித்து ஜமியத்துலமாவுடைய ஹலால் சர்டிஃபிகேஷன் போய்கொண்டிருக்கும் பொழுது நன் முஸ்லிம் கம்பெனிஸ் வந்துட்டு யாரையும் பலாத்காரமோ பலவந்தமோ மார்க்கெட்டிங் யாருக்கும் செய்ய இல்லை. ஒவ்வொருத்தராக வந்து எங்களுக்கும் தாங்க எங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு தேவை. ஏண்டா சில கம்பெனிகள் வந்துட்டு ஹலால் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் பிஸ்கட் வந்துட்டு மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பின சந்தர்ப்பத்தில் கண்டெய்னர் கணக்கில் திரும்பி வந்துச்சாங்க. நாங்கள் இதை கிளீன் பண்ண மாட்டோம், இப்போ எங்களுக்கு இது ஹலால் வேணும். அப்போ ஹலால் சர்டிஃபிகேஷனுக்காக வேண்டி அப்போ எல்லாரும் வந்து ஹலால் எடுக்காக வேண்டி போட்டு ஹலால் எடுத்தாங்க. ஹலால் எடுத்தா அப்போ ஹலால்ன்றது இதனுடைய லாபம் நஷ்டம், இதனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 சைடும் இருக்குது. அதில் பல கருத்துக்கள் அந்த காலத்திலேருந்து இருந்துச்சு. நாங்கள் KFCக்கு மெக்டோனாஸுக்கு இதுக்கெல்லாம் ஹலால் கொடுக்கணுமா, தேவையில்லையா, தண்ணி கிணத்துக்கு ஹலால். இப்போ தண்ணிக்கு ஹலால் கொடுத்தீங்கன்னு சொல்லிக்கிறோம். ஒரு கம்பெனி தண்ணியே எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ எந்த ஊருக்கு தண்ணி போகுதோ அந்த ஊருக்கு கேட்குது, எனக்கு என்ன வேணும்,
ஹலால் சர்டிபிகேஷன் தண்ணிக்கு வேணும். அப்ப அந்த கம்பெனிக்கு நாங்க அந்த ஹலால் ஆத்தோரைசேஷன் தண்ணிக்கு சைன் பண்ணி கொடுத்தீங்க எப்படி சொன்னா, அவர் ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்காக வேண்டி இந்த என்டோர்ஸ்மெண்ட் நாங்க அவருக்கு என்ன செய்றோம் கொடுத்திக்கிறோம். அவர் ரிக்வெஸ்ட், அவருடைய ரிக்வெஸ்டுக்கு அவர் கொடுத்த காசி வெறுமனே 750 ரூபா மட்டும்தான். எத்தனை ரூபா அவர் கேட்கிறார், இது அடிச்சுட்டாங்க, வேறொன்று எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. இப்ப மினரல் வாட்டருக்கு சரி. இப்படியான போய்கொண்டிருக்கும் பொழுது இத சில பௌத்த சகோதரர்கள் மதகுருமார்கள் அவர்கள் இதை தூக்கி பிடிச்சாங்க. அவங்க பார்த்தாங்க முஸ்லீம்களுடைய கொலுகி கொள்றதுக்கு அவங்களுக்கு சரியான பிடியாக எதுவுமே அமையல. ஏண்டா ஃபர்தா எடுத்தா அந்த இஷ்யூ முஸ்லீம்களுக்குள்ள இஷ்யூ, அது எங்களுக்குள்ள இஷ்யூ உண்டல்ல. அப்ப இப்படி ஒவ்வொரு பள்ளி எடுத்தா பள்ளி அவங்களோட பள்ளி, ஹலால எடுத்துக்கொண்டா தான் எங்களோட சம்பந்தப்படுகிறது. அப்ப அதை படிச்சு பிடிச்சுவோம் சொல்லி அவங்க ஹலால இப்ப தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வாங்கோ ஹலால் என்ன, ஹலாலுடைய சட்டம் என்ன, திட்டம் என்ன, இதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அவருடைய ஃபீஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன என்றதை எவ்வளோ தான் விளங்கப்படுத்துறது அவரை கூப்பிட்டாலும் அவங்க இப்ப விளங்க எடுக்கிறாங்க இல்லை. ஏன் காரணம் என்றால் அவங்களுக்கு வேணும் இது நாங்க விளங்கக்கூடாது, நாங்க விளங்காத மாதிரி நடிச்சு எங்களோட சமூகத்துக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஜமியத் உலமா வந்துட்டு டிவி சேனல்ஸை நாங்க போயிட்டு இடம் கேட்டோம், டைம் கேட்டோம். 5 லட்சம் ரூபா நாங்க தாரோம் ஒரு மணித்தியாலத்துக்கு, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டதுல ஆரம்பத்தில் எக்ரி பண்ணி புரோகிரத்துக்கு டைம் ஆகக்குள்ள சொல்லிட்டாங்க, இல்லை ப்ரோக்ராம் எங்களுக்கு தரையில கேன்சல் பண்ணிட்டாங்க. பேப்பர்ல போடுறதுக்கு நாங்க சிங்கள பேப்பர்ல ஹலாலா பத்தி போடுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு கிட்டத்தட்ட 3 கிழமையாக நாங்க காலை பிடிச்சோம். இதை போடுறதுக்கு எங்களுக்கு இடம் தாங்கும். 2.5 லட்சம் ரூபா எங்கள்கிட்ட கேட்டாங்க, தாரோம். அதையும் கட்டினோம், அதையும் ஜமியத்துலமா கட்டிச்சுது. 2.5 லட்சம் ரூபா கட்டி போடுறதுக்கு பேசினா கிட்டத்தட்ட 7 கடைசிக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொடியை பிடிச்சு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் அதை நாங்க செஞ்சோம், போட்டோம். அதுலேயும் என்ன மக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் கூடிய ஒரு லீடிங் ஒரு சிங்கள பேப்பர்ல தான் போட்டது. அது எப்படி போட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிக்கல், மூளையிலேயோ கீழுக்கோ எந்த இடத்திலையும் அந்த சிங்கள பேப்பருடைய பேர் இல்லை. அதாவது சும்மா சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எப்படி திட்டமிட்டு செய்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இது இலங்கையில மட்டுமல்ல, மீடியா வந்துட்டு ஒரு வகையான யுத்தம் செய்து எங்களுக்கு இலங்கை மக்களுக்கு இது புதுசாகி கேளும். இது மாதிரி யுத்தம் மிடில் ஈஸ்ட்லையும் இங்கேயும் அங்கேயும் பல இடத்தில் நடந்து கொண்டிருக்குது. அப்ப அதனால இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஜமியத் உலமா எல்லா டிவி மீடியாவையும் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சாங்க, ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் உண்டு. அதில் வச்சு பகிரங்கமாக பேசினாங்க. அப்போ அந்த மீடியாவில் வந்து எல்லாருமே திருப்தியோடு தான் போனாங்க. இப்படியெல்லாம் இருக்குதா, இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனாலும் கூட அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதை பப்ளிஷ் பண்ணலாம். இப்ப உதாரணம் மீடியா பிரச்சனைன்றது இருக்குதே, அது யார்ட கையில பவர் இருக்குதோ அவங்க தான் மீடியா பாய்ச்சுவாங்க. உதாரணமா நீங்க எடுத்துவங்களேன், இது இன்னும் நாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும், எப்பயுமே ஆவேசப்படக்கூடாது, அல்லது நாங்க என்ன செய்யக்கூடாது, இது வாங்கக்கூடாது. இப்ப இலங்கையினுடைய சட்டப்பிரகாரம் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பாடி 4 பேர். ஒருத்தர் யாரு, பிரசிடென்ட், 2வது சபாநாயகர் ஸ்பீக்கர், 3வது வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ், 4வது ஆர்மி கமாண்டர். இது 4 தான் நடத்தது இலங்கை நாட்டு சட்டத்தில் இருக்கிற பவர்ஃபுல் பாடி. இந்த பவர்ஃபுல் பாடியில ஒருத்தர் தான் யாரு, சிஜே. அவருக்கு என்ன நடந்துச்சு, இப்ப வெளியே போட்டாங்க. வெளியே எண்டைக்கு வெளியே போட்டோ அண்டைக்கு பிறகு இன்று வரைக்கும் அவருடைய எந்த ஒரு பேப்பர்ல அவ பத்தி எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. அவட நெகட்டிவ் சைடும் இல்ல, பாசிட்டிவ். அவட என்ன, அவ என்ன செய்யறா, அவ எங்க இருக்கிறா, அவட ஜொப் என்ன. இப்ப இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இது என்ன செய்யும், எது அவங்களுக்கு தேவையோ அதான் மீடியால போடணும், எதை தேவையோ செய்ய மாட்டாங்க. டெமோக்ரஸி என்று அதுதான். இப்ப உதாரணமாக இருக்கிற கவர்மெண்ட் இருக்குது, இப்ப அரசாங்கம் சொன்னா, பொலிட்டிக்ஸ் சொன்னா அவங்களுக்கு